வணக்கம் ஸ்டூடெண்ட். இப்போ ஒரு மனுஷனோட வெயிட்டு இடத்துக்கு இடம் ஏற்ற மாதிரி மாறும். தண்ணியில் போட்டோம்னா தூக்குறது ஈஸி, மூணில் பார்த்தோம்னா வெயிட் குறைச்சலாக இருக்கும், கிரவுண்டில் பார்த்தோம்னா எர்த்தில் பார்த்தோம்னா அதோட மனுஷனோட ஆக்சுவல் வெயிட், எந்த பொருளோட ஆக்சுவல் வெயிட் இருக்கும். ஸோ வெயிட்டு இடத்துக்கு ஏற்ற மாதிரி குறையவோ கூடவோ செய்யும். ஸோ அந்த குறையிற வெயிட்டு அல்லது கூடுற வெயிட்டு ஆக்சுவல் வெயிட்லேருந்து குறையுது கூடுது, அந்த வெயிட்டு தான் நம்ம அப்பேரண்ட் வெயிட்னு சொல்லுவோம். apparent weight of a man in an elevator. elevator na lift. Suppose lift restல இருக்கு அல்லது மூவ் பண்ணுது with uniform velocity. uniform velocity na velocity constant, then acceleration is equal to rate of change of velocity. constant velocity ங்கிறதுனால c velocity is equal to constant. uniform motion na velocity constant, that is v1 is equal to v2. initial velocity is equal to final velocity, so acceleration is equal to final velocity minus initial velocity by time. ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால 0 வரும். 0 divided by t is equal to 0. So in that case the acceleration of the lift is equal to 0. ஏன் 0 னா when the lift is at rest or moving with uniform velocity. அது upward வேணாலும் போகலாம், டவுன்வேர்டு போயினாலும் போகலாம் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இல்லைன்னா லிஃப்ட்டு ரெஸ்ட்டில் இருந்தோம்னா அதோட ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0. அதில் என்னென்ன வெயிட் ஆக்ட் பண்ணுது? இந்த அது உள்ளே இருக்கிற மேனோட வெயிட்டு ஆக்சுவலி வெயிட்டிங். ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஹிஸ் மாஸ் இன்ட்டு கிராவிடேஷன் ஆக்சலரேஷன். ஸோ இவன் இது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறதா இந்த பிளாட்ஃபார்ம் லிஃப்டோட பாட்டம் ஃப்ரவுண்ட் அது மேலே ஒரு நார்மல் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஒரு கான்டாக்ட் சர்ஃபேஸ் இருக்குது, இது ஒரு பாடி, அது மேலே ஒரு கான்டாக்ட் சர்ஃபேஸ் இருக்குது, இது மேலே வெயிட்டை கொடுக்கும், வெயிட் இஸ் ஈக்குவல் டு mg. ஸோ இது என்னென்னா அது மேலே இருக்கிற பாடி மேலே ஒரு அப்வர்ட் ரியாக்ஷன் கொடுக்கும். அந்த அப்வர்ட் ரியாக்ஷன் தான் நம்ம நார்மல் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஸோ W அப்பேரண்ட் வெயிட் n is equal to normal reaction. apparent weight தான் நம்ம நார்மல் ரியாக்ஷன் தான் நம்ம apparent weightன்னு சொல்கிறோம். that is n is equal to apparent weight or n is equal to apparent weight. apparent weight na weight will change, that is increase or decrease. அதுதான் apparent weight சொல்கிறோம். actual weight is equal to mgங்கிறது தான் actual weightன்னு சொல்கிறோம். so now lift is at rest. ஸோ நியூட்டன் செகண்ட் லா. அப்போ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுவதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் என்னென்னா இந்த என்ட்ரி திங்கை நம்ம ஒரு பாயிண்ட் அப்படி வச்சுக்கிறோம். அது மேலே அப்வர்ட் டைரெக்ஷன் என்ன ஃபோர்ஸ் இருக்குது? நார்மல் ரியாக்ஷன். டவுன்வர்ட் டைரெக்ஷனில் mg இருக்குது. ஒரு பாயிண்ட் மாஸாக வச்சுக்கிட்டு அதில் அப்வர்ட் டவுன்வர்ட் சைடு இன்க்ளைன் எல்லா ஃபோர்ஸையும் நம்ம போட்டுக்கிறோம். இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராம் என்ன சொல்கிறாங்க? the normal reaction is exactly equal to m into g, the actual weight of the man. ஏன் actual weight of the man சொல்கிறோம்னா நார்மல் ரியாக்ஷன் ஏன் actual weight of the man? லிஃப்ட் மூவ் பண்ணல, எந்த ஃபோர்ஸ் ஆக்சலரேஷன் இல்லை. ஆக்சலரேஷன் இருந்தால் தான் சம் அதர் ஃபோர்ஸ் வரும். ஆர் நீங்கள் நம்ம n மைனஸ் mg இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம், ஆர் mg மைனஸ் n இஸ் ஈக்குவல் டு 0 இப்படின்னு எழுதலாம். ரெண்டு ஈக்குவேஷனும் வேலிடு. ஏன்னா லிஃப்ட்டு இந்த பக்கம் இது ஒரு ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் பண்ணுது, இது ஒரு ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் பண்ணுது. பட் தெர் இஸ் நோ மோஷன், அப்வர்ட்லேயும் மோஷனில் டவுன்வர்ட்லேயும் மோஷனில் ஒன்று ஈக்குவலாக இருக்குது. ஸோ நியூட்டன் செகண்ட் லா, சாரி திஸ் இஸ் நியூட்டன் தேர்ட் லா. செகண்ட் லா என்ன வருது? நியூட்டன்ஸ் செகண்ட் லா என்ன சொல்லுது? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இது செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லா இங்கே எப்படி எழுதலாம்? எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு எஃப்க்கு பதில் எஃப் நெட். இங்கே ஒரு ஃபோர்ஸ் இல்லை, ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, அதனால் நெட் ஃபோர்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். எஃப் நெட் என்ன வருது? எஃப் நெட் எஃப் நெட் எஃப் நெட் ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ் அந்த பாடி, இந்த பாடியில் என்ன வரும்? n இந்த பக்கம் போது n இந்த பக்கம் போது mg இந்த பக்கம் போது. ஸோ n மைனஸ் எம்ஜின்னு எழுதிக்கலாம், ஆர் mg மைனஸ் m எழுதிக்கலாம். நம்ம n மைனஸ் mgன்னு எழுதிக்கோம். ஸோ எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ எஃப் நெட்டை நம்ம n மைனஸ் mg is equal to mass
As it is, the body is not moving, so acceleration is equal to 0. It means acceleration, mass into acceleration, r is equal to mass into acceleration is 0, is equal to 0. That is n minus mg is equal to 0. r n is equal to mg. என்னதான் நம்ம apparent weight ன்னு சொல்லுவோம். Change in weight is equal to w actual weight of man என்ன mass into gravitational acceleration. இந்த கேஸில் என்ன வரும்? apparent weight is equal to actual weight when the lift is at rest or moving with the uniform velocity either upward or downward. இந்த கேஸில் weight, apparent weight is equal to actual weight, that is n is equal to mg. second case என்ன இருக்கும்? ஒன்று லெஃப்ட் ரெஸ்ட்டில் இருக்குது, ஒன்றும் அப்வர்டில் மூவ் பண்ணலாம் அல்லது டவுன்வர்டில் மூவ் பண்ணலாம். இப்போ பார்க்க போது when lift moves upward with an acceleration, upward போகணுன்னா இந்த டைரெக்ஷனில் மோஷன் இருந்தாலே, மோஷன் இந்த பக்கம் டைரெக்ஷனில் இருந்தாலே வெலாசிட்டி இந்த பக்கம் இருக்கும், இந்த acceleration இந்த பக்கம் இருக்கும். சிம்பிள். velocity acceleration is equal to rate of change of velocity or velocity by change in velocity by time எழுதலாம். So it means the lift is moving upward with an acceleration is vector. இந்த பக்கம் இருக்கு acceleration. என்னென்ன ஃபோர்ஸ்? அந்த மேனோட வெயிட் mg என்ன சொல்லலாம்? w actual சொல்லலாம். ஸோ அவன் இந்த மேன் இதுக்கு பிளாட்ஃபார்ம் அந்த லிஃப்ட் மேலே ஒரு வெயிட்டு கீழே கொடுக்குறான். ஸோ இந்த லிஃப்ட் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் அண்ட் நார்மல் ரியாக்ஷன். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி இருக்கும்? ஃப்ரீ பாடி டயக்ராம் அது தனியாக நம்ம செப்பரேட் எடுப்போம். ஃப்ரீ பாடி அந்த லிஃப்ட்டை ஒரு பாயிண்ட் மாஸாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு மேலே உள்ள ரியாக்ஷன் என்ன? n, கீழே உள்ளது mg. இது ஜென்ரலாக. ஸோ ஓகே, நார்மல் ரியாக்ஷன் மேலே இருக்குது, அது அப்பேரண்ட் வெயிட்னு சொல்லலாம். ஆக்சுவல் வெயிட் ஆஃப் த மேன் கீழே போகுது. ஸோ நெட் அப்வர்ட் ஃபோர்ஸ் லிஃப்ட் எங்கே பார்க்கும்போது லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட்னா இந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், இந்த ஃபோர்ஸ் குறைச்சலாக இருக்கும். அப்போ தான் இது வந்து அப்வர்டில் மூவ் பண்ண முடியும். ஸோ நெட் ஃபோர்ஸ் என்ன? எஃப் நெட் என்ன வரும்? எஃப் நெட் என்ன வரும்? நெட் ஃபோர்ஸ் என்ன வருது? பாடி வந்து அப்வர்டில் மூவ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் என்ன வருது? n அப்வர்டில் ஆக்ட் பண்ணுது, ப்ளஸ் டவுன்வர்டில் mg ஆக்ட் பண்ணுது. ஸோ இது பெரிய ஃபோர்ஸாக இருக்கணும். இது 10 நியூட்டன், இது 5 நியூட்டனாக இருந்தது. 5 நியூட்டன் ஃபோர்ஸன் 5 நியூட்டனில் இந்த பக்கம் மூவ் பண்ணும் அப். அப்போ எஃப் நெட் வந்து எந்த டைரெக்ஷனுக்கும் தீஸ் மைனஸ் தீஸ் வரக்கூடாது. ஸோ எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு n minus mg. நியூட்டன்ஸ் செகண்ட் லா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எஃப் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஸோ அதே நம்ம இங்கே எழுதலாம். எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஆக்சுவலாக எஃப். ஸோ பட் இங்கே எஃப் நெட் ஒரு, ஏன்னா ரெண்டு ஃபோர்ஸ் இப்படி ஒரே ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் பண்ணால் நம்ம எஃப்னு எடுத்துக்கலாம். இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. பாடி இப்படி போகுதுன்னா இந்த ஃபோர்ஸ் மைனஸ் இந்த ஃபோர்ஸ் தான் நெட் ஃபோர்ஸ். ஸோ எஃப் நெட் எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? எஃப் நெட் ஆக்சலரேஷன், பாடி மூவ் அப்போனா ஆக்சலரேஷன் இந்த டைரெக்ஷனில் இருக்கும், எஃப் நெட்டும் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஓகே, எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு this one. So we can say F net எவ்வளோ வருது? What is F net? F net is equal to n minus mg. That is n minus mg is equal to mass into acceleration, or n is equal to m into g plus m into e, which is equal to m into g plus e. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நார்மல் ரியாக்ஷன் தான் அப்பேரண்ட் வெயிட் எப்படி கேல்குலேட் பண்ணோம்னா விச் இஸ் ஈக்குவல் டு நார்மல் ரியாக்ஷன். ஸோ நார்மல் ரியாக்ஷன் என்ன பண்ணலாம்? அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு, இது என்ன ஒரு ஆக்சுவல் வெயிட், வி ஆக்சுவல் வெயிட் ப்ளஸ் சம் அதர் வெயிட், தட் இஸ் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், சம் அதர் அப்பேரண்ட் வெயிட். ஓகே, n is equal to apparent force is equal to
apparent weight is equal to mass into acceleration, and another some more other factor. It means what? This is W apparent is greater than W actual. W is greater than actual. F into mg, F into mass into acceleration, force is also weight in our weight is equal to weight of the man is equal to mass into acceleration. This is mass into acceleration. So this is also another weight. So it means actual weight plus something, apparent weight. It means suppose it is 50 plus some 5, 55. 55 is greater than 50. So therefore, when a lift accelerate upwards, the apparent weight of a man inside the lift increases. The apparent weight increases. The apparent weight increases. That is increases na actual weight lende இது increase ஆகுது. Actual weight இல்ல விட அதிகமாக இருக்கும் when lift moving upwards பார்ப்போம். நம்ம பார்த்துருப்போம் லிஃப்ட்டில் நம்ம எல்லாருமே போயிருப்போம். ஒரு பெரிய விஷயம் இல்லை. லிஃப்ட்டில் உட்காந்துருக்கும் போது லிஃப்ட்டில் நம்ம நிற்கிற போது மேலே போகிற போது நம்ம ஹெவியாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம பாடி ஆக்சுவல் வெயிட் தான் இருக்குது. ஏன் வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகுது? மாஸ் அப்படியே தான் இருக்கும். மாஸ்னால் நம்ம ஷேப்பு, அதுதான் இந்த ஸ்பேஸ் ஆக்குபைடு பை எஸ், அதுதான் மாஸுங்கிறோம். பட் எது வேரி ஆகுது? வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா W இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு G. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட்டு, பட் இது இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ இது அப்படியே தான் இருக்கும். W இஸ் ஈக்குவல் டு மாஸ் வந்து 10 இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டு 10 இன்ட்டு 10. இந்த இடத்துல வெயிட்டு 1, வெயிட்டு 2. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவல் வெயிட், ஆக்சுவல் மாஸ். பட் கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் வேரி ஆனிச்சுன்னா வெயிட்டும் வேரி ஆகும். தட்ஸ் வை அவர் வெயிட், apparent weight is more than our actual weight when the lift is moving up. அதனால தான் நம்ம லிஃப்ட்டு மேலே போகிறப்போது நம்ம ஹெவியாக ஃபீல் பண்ணுவோம், நம்ம வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இப்போ apparent weight of a man when lift moves downwards with an acceleration A. It means the lift is moving with a downward acceleration A. It means எந்த இடத்துல ஆக்சலரேஷனுங்க அந்த இடத்துல தான் ஃபோர்ஸ் இருக்கும். பிகாஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் எந்த டைரெக்ஷனுக்கோ அந்த டைரெக்ஷனில் தான் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்க்குறப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் என்னென்ன இருக்குது? N இங்கே ஆக்ட் பண்ணுது. This is normal reaction which is nothing but apparent weight. The actual weight of the man and the lift is moving downward with an acceleration ma. So F net எவ்வளோ வரும்? F net என்ன net வரும்? F net is equal to mass into acceleration. Second law of Newton's law of motion, second law இதை சொல்லுது. F net எவ்வளோ வருது? பாடி வந்து இந்த பக்கம் மூவ் ஆகுது. அப்போ இது பெரிய ஃபோர்ஸாக இருக்கும், இது சின்ன ஃபோர்ஸாக இருக்கும். இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸு பெருசாக இருக்கணும், இது சின்னதாக இருக்கணும். அப்போ தான் பாடி டவுன்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் பண்ணணும். திஸ் இஸ் மோஷன் வந்து இந்த பக்கம் இருக்குது, டவுன்வர்ட். ஸோ இட் மீன்ஸ் எஃப் நெட் எவ்வளோ வரும்? mg அப் டவுன்வர்ட் மோஷன் மைனஸ் நார்மல் ரியாக்ஷன், அதுதான் நெட் ஃபோர்ஸ். ஏன்னா இங்கே 50 நியூட்டன், இங்கே 25 நியூட்டன் ஆக்ட் பண்ணுதுங்கிற போது நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ வரும்? 50 மைனஸ் 25, 50 மைனஸ் 25 அப்படிங்கிற போது 25 வரும். இது பெருசாக இருக்குது, இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணும். ஸோ தீஸ் மைனஸ் திஸ் mg மைனஸ் n இஸ் equal to mass into acceleration, or mg is equal to mass into acceleration plus n, or normal reaction. இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா நார்மல், இதை இங்கே வச்சுருந்தோம்னா mg minus ma, where mg is equal to w actual. So what is n? N is equal to an apparent weight.
ஸோ அப்பேரண்ட் வெயிட் இந்த கண்டிஷனில் அப்படின்னா நம்ம ஆக்சுவல் வெயிட்டை விட நம்மளோட லெஃப்ட் கீழே போகும்போது நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், வி ஃபீல் லிட்டில் லெஸ் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். காரணம் தான். ஸோ இதில் என்னென்னா திஸ் இஸ் நார்மல் ரியாக்ஷன் டபிள்யூ அப்பேரண்ட். ஸோ சேஞ்ச் ஆகிற வெயிட்டு எப்படி இருக்கும், டபிள்யூ actual minus some other weight or W apparent என்ன இருக்கும், apparent is will be less than இது 50 இது 25 இருக்குது. ஏன்னா இது 50னா 50 minus something 50 minus something says 10 40. ஸோ இது என்ன வரும், weight apparent 40 வரும். இது actually 50 minus 40 weight apparent 40. ஸோ weight actual. இந்த கண்டிஷனில் என்னென்ன நம்ம ஃபீல் பண்ணுவோம், therefore when a lift accelerates downward, when a lift accelerates downwards with the acceleration E, when it is accelerating downward with an acceleration, the apparent weight of the man inside the lift decreases. W apparent, that is apparent weight na the weight of the man inside the lift decreases. That is it will be apparent weight will be actual weight oda குறைச்சலா இருக்கும். அதுதான் நம்ம when the motion is in the downward direction ல இருக்கிற போது நம்ம இது ஃபீல் பண்றோம். So we can take third case. எப்படி எழுதலாம், third case downwards ல W apparent will be less than W actual, that is N is less than mg. நார்மல் ரியாக்ஷன் தான் நம்ம அப்பேரண்ட் வெயிட்னு சொல்கிறோம். ஏன்னா N என்ன வருது, ஆக்சுவல் வெயிட்டில் மைனஸ் சம் அதர் வெயிட். ஸோ N is less than mg. 3 கேசஸ் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கேஸ் பார்ப்போம். when the lift is falling freely. Next case, when the lift falls freely under gravity. லிஃப்டோட கயிறு அதாவது இந்த ரோப்பு கட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, லிஃப்ட் தொப்புன்னு கீழே விழும். ஸோ இட் இஸ் ஃபாலிங் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் கிராவிடேஷன். இங்கே ஆக்சலரேஷன் எது, ஆக்சலரேஷன் ஏ கிடையாது ஜி. ஏன்னா இட் இஸ் ஃப்ரீலி ஃபாலிங் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி. எந்த ஃபோர்ஸும் அது மேலே ஆக்சல் கீழே நோக்கி தள்ளுறதுக்கு எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணல, ஒரே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, அது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ W apparent என்ன வருது, W apparent is equal to N. W apparent is equal to normal reaction. W actual is equal to mg. இது நார்மலாக நம்ம பண்ணுறோம். when the lift தானா கீழே விழுற போது acceleration என்ன, acceleration is nothing but gravitational acceleration. Here in the condition acceleration is due to gravity g, that is acceleration is due to g. So acceleration is due to g. So நம்ம செகண்ட் லா பார்ப்போம். செகண்ட் லா என்ன வருது, நியூட்டன் செகண்ட் லா since acceleration is equal to gravity. ஸோ நெட் ஃபோர்ஸ் என்ன வருது, வாட் இஸ் நெட் ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ் நம்ம இதெல்லாம் கீழே போகுது. ஸோ அதனால் mg பெருசாக இருக்கும். ஃப்ரீ பாடி டயக்ராம் என்ன, mg டயக்ராம் இது வந்து n, திஸ் இஸ் ஃப்ரீ பாடி டயக்ராம். எழுதுவோம் f net is equal to mg minus n. So F net is equal to mass into acceleration. Since acceleration of the body is due to gravity only. So F net என்ன வருது, mg minus n, அதுதான் F net is equal to mass. acceleration பதில் நம்ம g போட்டுக்குவோம். g போடுற போது ஸோ n is equal to இதுங்கிட்ட போயிட்டா mg minus mg. So n is equal to 0. It means n is equal to apparent weight. Apparent weight of the man is equal to 0. So நம்ம வெயிட்டை நம்ம 0ன்னு ஃபீல் பண்ணால் அதுக்கு அர்த்தம் என்ன, வெயிட்லெஸ்னஸ். ஹென்ஸ்
normal reaction is equal to 0 அப்படின்னா apparent weight is equal to 0 as A is equal to G. Here இங்கே என்ன காரணம், as ஏக்கு பதில் A is equal to Gங்கிறதுனால ஏக்கு பதில் நம்ம G போகிறோம். mass into acceleration இருக்குல்ல, F is equal to mass into acceleration F net or F net is equal to mg. அந்த mgயை கொண்டு வந்து இங்கே போட்டோம்னா mg minus n is equal to. ஸோ when இப்போ என்ன சொல்ல நம்ம, hence man develops a feeling of weightlessness. Hence when lift when on free fall of lift, man inside எது, inside lift feels weightlessness. That is apparent. இந்த டயத்தில் அவனோட apparent weight, இந்த சுச்சுவேஷனில் apparent weight is equal to 0. அதனால தான் அவன் man inside when it is falling freely, the man feels weightlessness. Suppose இந்த லிஃப்ட் வந்து கீழ் நோக்கி வருது, நாட் அண்டர் த கிராவிடேஷன் ஆக்சலரேஷன், அதை நம்ம கீழே நோக்கி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஃபோர்ஸ் கொடுக்கும்போது த லிஃப்ட் இஸ் ரிட்டார்டிங் டவுன்வர்ட்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ரிட்டார்டேஷன் என்ன, வி ஃபைனல் இஸ் லெஸ் தென் V1. அப்போ ஆக்சலரேஷன் என்ன வரும், V final minus V initial divided by time. It means நம்ம எழுதலாம் V final minus V initial is less than 0. Say V final, இந்த இடத்துல இந்த ஒரு பாடி இந்த இடத்துக்கு போகுது, இங்கே 50 இருக்குது, இங்கே 30 இருக்குதுன்னா this is the final, that is 30 final minus initial divided by time is equal to, time cannot be positive, time is always positive, this is negative, so the positive negative is equal to negative. It means acceleration is negative acceleration. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், நெகட்டிவ் ஆஃப் ஆக்சலரேஷனை நம்ம ரிட்டார்டேஷன் சொல்கிறோம். இங்கே அதே மாதிரி தான். ஸோ ஹியர் த பாடி இஸ் ஆக்சலரேட்டிங் டவுன்வர்ட்ஸ், இட் இஸ் நாட் ஃபாலோயிங் அண்டர் த கிராவிடேஷன் ஆக்சலரேஷன், அது விடல ரிட்டார்டிங் ஆக்சலரேஷன் வருது. இன் தட் கேஸ் நம்ம ஆக்சலரேஷன் எப்படி எழுதலாம், ஆக்சலரேஷன் கேன் பி ரிட்டன் as minus a. In the condition, as per this condition, retardation is equal to minus a. So இப்போ நம்ம நார்மல் ஈக்குவேஷன் எழுதும். ஸோ W apparent is equal to normal reaction, W actual is equal to, actual means actual weight of the man, Wmg. So F net என்ன வரும், F net எப்படி வரும், see body is actually moving downwards, motion is downwards, so this force minus this force are F net, that is mg minus n is equal to F net. So by Newton's second law, net force is equal to mass into acceleration. இங்கே net force என்ன வருது, mg minus n is equal to mass into minus acceleration. Acceleration means minus a போடுறோம். So mg minus n is equal to minus ma or n is equal to n is equal to mg plus ma. This is equal to W actual. This is W apparent. இப்போ எது பெருசு, W actual plus some other weight தான் apparent weight. So we can say W apparent weight is greater than W actual. ஏன் ஆக்சுவல்னு சொல்கிறேன், இது எந்த மாதிரி சுச்சுவேஷன், கீழே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஃபோர்ஸ் கொடுக்க ஃபோர்ஸை குறைச்சிக்கிட்டே வரும், ஃபோர்ஸை குறைய ஆக்சலரேஷன் குறைய இங்கேருந்து இங்கே ஆக்சலரேஷன் குறைய ரிட்டார்டேஷன். ஸோ எம்ஜி, ஸோ இந்த கேஸ் என்ன, அப்பேரண்ட் வெயிட் ஆர் சொல்லலாம், ஆர் நார்மல் ரியாக்ஷன் இஸ் கிரேட்டர் தென் இதோட அதிகமாக இருக்கும். நார்மல் ரியாக்ஷனோட வேல்யூ என்ன, எம்ஜி ப்ளஸ் எம்ஏ ப்ளஸ். ஸோ நார்மல் ரியாக்ஷனோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், நார்மல் ரியாக்ஷன் அப்பேரண்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு
or upper weight are in or W apparent is equal to mg plus ma. See, இந்த நார்மல் ரியாக்ஷன் அது அப்பேரண்ட் வெயிட்னு சொல்லலாம். சில இடத்துல நார்மல் ரியாக்ஷனை ஆறுன்னு சில புக்கில் எழுதியிருப்பாங்க. எல்லாம் ஒன்று தான். ஸோ in that condition when the lift retarding downwards, in that case என்ன வரும், apparent weight actual weight-ஓட அதிகமாக இருக்கும். we feel more weight. இன்னொரு சிச்சுவேஷன் பார்ப்போம். லிஃப்ட் மூவ் பண்ணுது. லிஃப்ட் மூவ் பண்ணுற போது இது வந்து ஆக்சலரேஷன் ஆஃப் த லிஃப்ட், டவுன்வர்ட் மோஷனு. ஸோ பட் ஜியும் ஆக்ட் பண்ணணும் இல்லையா, ஜியும் கீழே ஆக்ட் பண்ணணும் இல்லையா, கிராவிடேஷன் ஆக்சலரேஷனும் கீழே ஆக்ட் பண்ணுது, ஆக்சலரேஷனும் கீழே. ஆக்சலரேஷன் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸு, ஆக்சலரேஷன் கொடுக்குறோம். ஸோ இன் தட் கேஸ் இஃப் ஆக்சலரேஷன் இஸ் கிரேட்டர் தென் கிராவிட்டி, இந்த கேஸ் என்ன ஆகும், ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்குது, கிராவிட்டி என்ன இருக்குதோ அதுபடி தான் இது லிஃப்ட் கீழே போயிட்டே இருக்கும். பட் ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்குது. ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்கிற போது இன்சைட் த மேன் வித் லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற மேன் என்ன பண்ணுவான், கிராவிட்டி அது வேகத்துக்கு போயிட்டுருக்கு, ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுவான், த மேன் வில் மூவ் அப் வித் ரெஸ்பெக்ட் டு த லிஃப்ட். மேன் வந்து என்ன பண்ணுவான், லிஃப்ட்டில் இருந்துகிட்டு இருக்கான், கிராவிடேஷன் ஜியை விட ஆக்சலரேஷன் ஆஃப் த லிஃப்ட் பெருசாக இருந்ததுன்னா மேன் வந்து என்ன பண்ணுவோம், இப்படி இருக்கிறவன் என்ன பண்ணுவோம், அது பாட்டில் மூவ் பண்ணிட்டு, பட் ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்குது. த மேன் வில் மூவ் அப் வித் ரெஸ்பெக்ட் டு த லிஃப்ட் அண்ட் ஸ்டிக் டு த சீலிங். என்ன பண்ணுவோம், இப்படி இருக்கிறவன் என்ன பண்ணுவோம், லிஃப்ட் கீழே போயிட்டு தான் இருக்குது, மனுஷன் அப்படியே லேசாக கிளம்பி இது வரைக்கும் இங்கே வந்து ஒட்டிக்கிட்டு இருப்பான். ஏன்னா இதை பொத்துக்கிட்டு போக முடியாது. ஸோ மேன் வில் பி லைக் திஸ். இப்படி இருந்தவன் இங்கே போயிடுவான். இந்த கேஸில் they will go. ஸோ நம்ம பார்த்த கேஸஸில் என்ன வருது, ஒன்று when lift is at rest, W apparent is equal to W actual, that is N is equal to mg. ரெண்டாவது கேஸு மூவிங் upward, lift is moving upward. அப்போர்டு என்ன பண்ணுற போது டோட்டல் தான் n, அப்போர்டு போகிறப்போது n அதிகமாக இருக்கும், ஆக்சுவல் வெயிட் கம்மியாக இருக்கும், இஸ் ஈக்குவல் டு m into a or n is equal to mg plus ma. That is W apparent is greater than, W apparent is equal to mg plus ma. This is W actual. இந்த கேஸில் தேர்ட் கேஸ் இதுதான். when moving upward and downward with retardation. ரெண்டு கேஸஸுக்கு என்ன வரும், W apparent will be greater than W actual. அடுத்தது when the lift is moving upward, downward, when downwards, lift is moving downwards, இந்த கண்டிஷனில் என்ன ஆகும், நெட் ஃபோர்ஸ் என்ன வரும், டவுன்வர்ட்ஸ் போகிறதுனால mg மைனஸ் நார்மல் ரியாக்ஷன் தான் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு a or n is equal to mg minus ma. In that case, W apparent is equal to W actual minus ma. It means we can say W apparent be less than W actual. Okay, இது ஒரு கேஸ் பார்த்தோம். அடுத்தது இஃப் இதை இந்த தேர்ட் கேஸ் தான் இங்கே பார்த்துருக்கோம்.
if acceleration move when lift is moving downwards, acceleration is greater than the gravitational acceleration. என்ன பண்ணுவோம், லிஃப்ட்டில் அப்படி நிற்கிற மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்டு அங்கே போய் லிஃப்ட்டில் போய் ஓட்டிக்குவோம். இது பாசிபிள் கேசஸ் when a man if apparent weight possible case apparent weight எப்படி இப்படிலாம் சேஞ்ச் ஆகுது when lift is moving upward or downward or stationary. இந்த கண்டிஷனில் இருக்க போது இதேமாரி இதுதான் இதோட கண்டிஷன்.